இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வாரமாக நமது தளத்தின் 523வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்குணம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்குணம் தொகுப்பில் இன்றைய நிகழ்வாக ஒவ்வொரு வியாழனும் நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனாக உடல் உள்ள சார்ந்த நிகழ்வுகளை நமது தளத்தில் அரங்கேற்றி வருகின்றோம். இத்தகைய தொடர் நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்றாக இருப்பது ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வு. ஆரோக்கியம் என்றென்றும் நமது வாழ்வின் வழி துணையாக மாறும் பொழுது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் மிகவும் ஆற்றல் நிறைந்ததாக எப்பொழுதும் இருக்கின்றது. இந்த இறை பரம்பொருள் நமக்கு எண்ணற்ற ஆற்றல்களை நமது வாழ்வியலில் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த ஆற்றலை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக எப்பொழுதும் இருந்து வருகின்றது. உடல் ஆரோக்கியத்திற்கு நமது வாழ்வில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோமோ, அந்த அளவிற்கு இறைமையின் ஆற்றலை நமக்கு கொடுத்த முழுமையான ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் பரிமாற்றம் பெற்று, நமது வாழ்வில் இறைவன் அளித்த ஒவ்வொரு மணித்துளிகளையும் பயனுள்ள வகையில் கடப்பதற்கு உடல் ஆரோக்கியம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கின்றது. இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த அடிப்படை புரிதல்களை எப்பொழுதும் நமது தளத்தில் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் எப்பொழுதும் சிறப்பான ஒரு சிறப்புரையாக நமது தளத்தில் வழங்கி வருகின்றார். அடிப்படையை நாம் கட்டமைக்கும் பொழுது, அடிப்படையை நாம் வளப்படுத்தும் பொழுது நமது வாழ்வியலில் ஆரோக்கியம் என்றென்றும் சிறந்த ஒன்றாக பேணி பாதுகாக்கக்கூடிய மனநிலையை நாம் பெறுகின்றோம். இத்தகைய உணர்வை நம்மிடையே விதைக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியத்தின் அத்தியாவசியம் உணர்ந்தவர்களாய் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இறைமை கொடுத்த ஆற்றல் வழியே இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி.
இறைமைக்கு நன்றி. நமது சரித்திரம் படைப்போம் குழுவினை வழிநடத்தி வரக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுவிற்கும் நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கும் நன்றி. இந்த நன்னாளில் நற்குணம் நற்குணம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்க இருக்கும் செய்திகள், உணர இருக்கும் விடயங்கள் நம் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக சிறுதுளி பெருவெள்ளம் என்ற ஒரு அடிப்படையில் ஆரோக்கியம் பெருமளவு மேம்பட வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் நன்றி கூறி நமது உரையை தொடங்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்முடைய இனிமையான காலை பொழுதில் நற்சிந்தனைகளை நம்மிடையே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பொருளாதார அடிப்படையிலும் இயங்காமல் இந்த நற்சிந்தனையை நற்செயலை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்போடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நலனில் நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை சுய வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சுய வளப்படுத்திக் கொள்வதில் அடிப்படை என்று பார்த்தால் ஆரோக்கியம். அவ்வாறாக இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நாம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளின் மூலமாக நிறைய நற்சிந்தனைகளை நம் மனதிற்குள் ஏற்கனவே முன்பு கேட்டிருந்த செய்திகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். நற்குணம் என்ற தலைப்பிலேயே நம்முடைய உடல் மனம் ஆரோக்கியம் பற்றிய ஒரு சொல்லாடல் புதைந்திருக்கிறது. குணம் என்றால் என்ன? குணம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, இப்ப நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், மருத்துவர்கள் யாருனாலும் என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் குணமாயிடுவீங்க, மனச கவலைப்படாத மாதிரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குணம் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் அல்லது ஆரோக்கியம் சீரடைவதற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக மிகவும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி நம்முடைய குணம் மாற்றம் அடைகிறது என்றால், நல்ல மாற்றங்கள் அடைகிறது என்றால் நம் ஆரோக்கியத்தில் மேம்பாட்டை நாம் அடைய முடியும். அதே போல கோபம், வருத்தம், பொறாமை இது போன்ற நம் குணங்களில் இது போல ஒரு மாற்றங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அது உடலில் பிரதிபலித்து உடலுடைய ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும். சீராக இருக்காது. யார பார்த்தாலும் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு பொறாமை குணம், அது நம்முடைய ஆரோக்கியத்தை நான் என்ன இப்ப பொறாமப்பட்டேன் அப்படின்னு நம்மள நாமளே நிறைய இடங்கள்ல நியாயம் படுத்திக் கொள்கிறோம். நம்மள மட்டும் நம்ம ஒரு சுய பச்சாதனைக்குள்ள கொண்டு வரதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை யாரெல்லாம் புரிந்து கொண்டு மாற்றிக்கொண்டு வாழ முயற்சிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆரோக்கியம் என்பது மேம்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது நற்குணங்கள் என்னென்னமெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சிறு பட்டியலை நாம் பார்க்கலாம். நற்குணம் முதலில் பொறுமை.
அடுத்ததாக மன அமைதி. அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மை சுற்றியுள்ள சக மனிதர்களுக்கும் நன்றி பாராட்டக்கூடிய நன்றி உணர்வு. அடுத்ததாக குற்றம் பார்ப்பின் சுற்றமில்லை. எந்த ஒரு குறையையும் நாம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பெரிதுபடுத்துறது. ஒருத்தர் தவறி போய் ஒரு செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் சரி செய்து கொள்ளுங்கள். திருத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு பதிலாக, நம்மோடு நம் நமக்கு இணையாக அல்லது நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பாஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஃபேமிலில மெம்பர்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களில் நமக்கு கவனம் இருக்கிறது என்றால், அப்போது நாம் இந்த வாழ்க்கையை பொறுமையாக கையாள்கிறோம். பொறுமையாக கையாளும்போது நம்முடைய நற்குணம் மேம்பட்டு, நம்முடைய நல்வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு மேம்படும். ஆதலால் இனிவரும் நேரங்களில் சொற்களுக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ, அவ்வளோ ஒரு பவர், அவ்வளோ ஒரு ஆற்றல், அவ் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதை நாம் கையாள வேண்டுமென்றால், நம்மிடையே நற்குணங்கள் இருக்க வேண்டும். நற்குணங்களில் முதன்மையானது பொறுமை. அந்த பொறுமை நம்மிடையே வந்துவிட்டதென்றால், அங்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், எந்த இடத்தில் யாரிடம் என்ன பேசுகிறோம் என்ற ஒரு அறியாமையிலிருந்து நாம் விடுபட்டு, அறிவு தெளிவிற்கும் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். அதைதான் நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னே வாழ்ந்து சென்றவர்கள் தங்களுடைய அனுபவமாக நமக்கு விட்டுச் சென்றுள்ளார்கள். வள்ளலார் பெருமான் அவர்களை எடுத்துக்கொண்டால், தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. அதுக்குள்ளே மொத்தமும் அடங்கிற மாரி ரொம்ப ஒரு 3 வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப தனித்திரு அப்படின்னா என்னது? யார்கிட்டயும் போய் பழகாம இரு அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. எந்த ஒரு இதுவுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நெறைய சொல்லாடல்கள், அதாவது நாட்டுப்புற சொல்லாடல்களே நம்ம சுற்றி இருக்கு. தாயும் பிள்ளைனாலும் வயிறு வாயும் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கூடயும் ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா, "கடும் உறவு கண்ணை கெடுக்கும்" அப்படின்னு எங்க வீட்ல ஒரு பழமொழி சொல்லிட்டே இருப்பாங்க. அது தாயும் பிள்ளையா இருக்கட்டும், இல்ல அக்கா தங்கையாகட்டும், இல்ல அண்ணன் தம்பியாகட்டும், இல்ல அண்ணன் தங்கச்சியாகட்டும், அக்கா தம்பியாகட்டும், எல்லா உறவுகளுக்குள்ளயுமே கணவன் மனைவி, மாமியார் மாமனார், ஆ மாமியார் மருமகள், எந்த உறவுகள் எடுத்துக்கிட்டாலுமே, அந்த உறவுகளுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படும்போது, நிறைய நிறைய நேரங்களில் ஒரு கசப்பும் கூடவே ஏற்பட்டுவிடும். அதனால்தான் வள்ளலார் பெருமான் அவர்கள், "தனித்திரு. நீ மற்றவங்களோட இணைந்து இரு. ஆனால் அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். யாரையும் போய் நம்ம ஆ நம்ம சிந்திக்கிற மாரியே அவங்க மாறிறணும். அதெல்லாம் இதுல சாத்தியமே கிடையாது. இந்த பூ உலகில் ஒவ்வொருவரும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு தாமரை மலர் இருக்கிறது. அது அதனுடைய தன்மையில் தண்ணீல் மிதக்கும். யாரோடும் இந்த தண்ணீரோடயே இருக்கும். ஆனா தண்ணீரோட ஒட்டுமா அப்படின்னா ஒட்டாது. இதுல அவ்ளோ பெரிய நற்குணங்களை நம் இயற்கையில் எடுத்துக்கொண்டால், நம்ம அவ்ளோ நற்குணங்களை நாம் உணர முடியும். அப்ப தண்ணீர்ல இருந்து அது எப்படி இருக்கு? தனித்திருக்கு. அது அந்த தனித்திருக்கிறதுல தான் அதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவமும், பிரயோஜனமும் இருக்கிறது. அதை விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா இதாச்சுன்னா, அது முழுகிடும். அப்ப வெளிய அது அழகா இப்படி ப்ரொட்ரூடிங்கா மேல அது தனித்தன்மையா தெரியாது. அதேபோல ஒவ்வொன்றும் இப்போ நீங்க உதாரணத்திற்கு அந்திமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய காம்பு ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது இரவு நேரம் மாலை நேரம் பூத்து, இரவு நேரம் அது உதிர்ந்து விடும். அந்த பூவுக்கான ஒரு குணம் அப்படி இருக்கிறது. இது மாரி ஒவ்வொன்றையும் இயற்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதற்கான ஒரு தனித்தன்மையோடு தான் இயங்குகிறது. ஆனால், நாம் மனிதர்கள் மட்டும் என்ன செய்கிறோம் என்றால், அவர் ஏன் நான் செய்ற மாரி செய்யல? அவர் ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்கல? புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, இது அவங்க ஒரு தனித்தன்மையில இந்த இயற்கையால படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஒரு புரிதல்ல தான் அவங்க இயங்குவாங்க.
அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்க முடியும். ஓவர் நைட்ல இத நம்ம ஒரு உறவுக்குள்ளேயோ, அல்லது ஒரு நட்பு உறவுகளுக்குள்ளேயோ, இல்ல வேலை பார்க்கும் உறவுகளுக்குள்ளேயோ நம்ம இத கொண்டு போய் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா இது ஒரு பிலாசபிக்கல், சைக்காலஜிக்கல் திங். இது உடலியல் மற்றும் தத்துவார்ந்த ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும். தட் டேக்ஸ் டைம். டைம் ஒன்லி ஹீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நேரம் அப்படின்றத நம்ம பொறுமை மூலமாக மட்டுமே கையாள முடியும். இதற்கு எந்த ஒரு தொழில்நுட்பங்களோ அல்லது மற்ற புற காரணிகளோ நமக்கு உதவி செய்வதை விட இன்சைட் நமக்குள்ளே உள்ளார்ந்து பயணிக்கும்போது மட்டும்தான் அந்த சுய பச்சாதனை நமக்குள்ள இதெல்லாம் வேணாங்கிறோமோ அதை மட்டும் வெளியே எடுத்துட்டே இருந்தோம்னா இங்க அழகான ஒரு சிற்பம் உருவாகிவிடும். சரிங்களா? அதுதான் நம்ம தொடர்ந்து இந்த ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வில் நம்முடைய தொடர் நிகழ்வில் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களில் மிக முக்கியமானது பொறுமையாக நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற செய்திகளை அன்லேர்ன் த அன்வான்டட் திங்ஸ். தேவையற்ற விஷயங்களை நம்ம அன்லேர்ன் அப்படின்னாக்க அதுதான் சொல்லுவாங்க, மறதி என்பது மாமருந்து அப்படின்றது. அப்ப தேவையில்லாததை மறப்பது மிக மிக முக்கியமானது. தேவையானதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எது தேவை எது தேவையில்லை என்று ஒரு சரியான புரிதல் இல்லாமல் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு உறவுகளுக்குள்ள. அப்ப தேதி நேரம் உட்பட அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நீ இத்தனாவது வருடம் 2013ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஒரு மாலை ஒரு 4 மணிக்கு நீ இந்த சுடும் சொல்லை சொன்னாய் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்றது மூலமா என்ன நடக்க போகுது? எதுவுமே நம்மளை சுத்தி மாற போறது இல்ல. மறப்போம், மன்னிப்போம். முழுமையாக எப்போது நாம் மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் தயாராகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியம் என்பது சமநிலைக்கு ஆரோக்கியம் என்பது மேம்படும் என்பதை இந்த 1 மணி நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். பிறகு இப்ப நம்ம லிசன் பண்ணிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம கவனிக்கிறோம், இன்னும் ஆழமான ஒரு புரிதலுக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இதை நம்ம எங்கெல்லாம் அப்படின்ட்டு இல்ல, எல்லா நேரங்களிலுமே எப்போதுமே நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு பேராற்றல் நம்மோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்தால் நம்ம ஒரு சுய சிந்தனை உள்ள ஒரு மிக தெளிவான ஒரு மனிதர்களாக நாம் உருவாகி விட முடியும். அப்போது உங்களுடைய பார்வை, இந்த உலகத்தை பற்றிய உங்களுடைய பார்வை தானாக மாறும். மாறும்போது இந்த ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சீர்கேடு என்பது இருக்கவே இருக்காது. அப்போ உங்களுக்கு முழுமையா பொறுமை மட்டுமே இருக்கும். அந்த பொறுமை இருக்கிறது என்றால் நம்மையும் நாம் பார்த்துக்கொண்டு நம் சுற்றி இருப்பவர்களையும் நாம் நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியும். அந்த பார்வையில் மாற்றம், அதான் பார்த்து கொள்றது அப்படின்றது. அவங்கள போய் நம்ம எந்த கேரிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம சுய வளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஃப் வெல்னஸ், நம்மை சுய வளப்படுத்தி கொண்டோம் என்றால் நம்மை சுற்றியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைகிறத நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். சரிங்களா? அதனால நற்குணங்கள்ல முதல் குணம் பொறுமை. அந்த பொறுமையை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்மை வளப்படுத்திக் கொள்வது நமக்கு பொறுமையை ஏற்படுத்தும். எங்கெல்லாம் நம்ம பொறுமை இழக்கிறோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த சுய வளம் இல்லை என்றால் நமக்கு இயலாமை ஏற்படுகிறது. அந்த நேரங்களெல்லாம் நமக்கு கோவம் வரும். இத நீங்க உங்க லைஃப்ல அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ சினம் தன்னைச் சேர்ந்தாரை அழிக்கும் என்று திருவள்ளுவர் பெருமான் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ இந்த நிலத்தை ஓங்கி அரைஞ்சா என்னாகும்? நம்முடைய கைதான் வலிக்கும். நம்முடைய கைதான் புண்படும். அதே போல நம்மும் ஒரு புண்படக்கூடிய ஒரு சொற்களை சொல்கிறோம் என்றால் அந்த சொல்லை கேட்டுக்கொண்டவர்கள் கூட பல சூழ்நிலையில் மறந்து விடுவார்கள். நமக்கு அதனுடைய பாதிப்பு நீண்ட காலத்திற்கு இருக்கும். நான் இப்படி ஒரு சுடு சொல்லை சொல்லிவிட்டேனே என்று
நற்சிந்தனைகள் அதை நீங்கள் எடுத்து வருவீர்கள். ஆதலால் நாம் பொறுமை என்ற ஒரு ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக மேம்பட்டு ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாக உருவாக முடியும். அப்ப எப்பெல்லாம் நான் பொறுமையா இருக்கணும், எப்பவுமே நான் பொறுமையா இருக்கணுமா? நம்ம சுற்றி அவ்வளோ ஒரு அநியாயங்கள் நடக்கும்போது கூட நான் பொறுமையா இருக்கணுமா? அப்படின்னு நமக்குள்ள நிச்சயமா ஒரு கேள்வி எழும். அப்படி கிடையாது. அதற்கு ஏற்கனவே நம்ம ஒரு வாசகம் பார்த்துள்ளோம். அதாவது மாற்றக்கூடியதை மாற்றும் மன தைரியமும், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், இவை 2யும் எது மாற்ற முடியும், எத மாற்ற முடியாது என்பதை பாகுபடுத்தி அறியக்கூடிய ஞானத்தையும் தந்தருள்வாயாக அப்படின்னு நம்ம இந்த பேராற்றலிடம், இயற்கையிடம், இறைவனிடம் நாம் வேண்டலாம். அப்ப எதெல்லாம் நம்மள சுத்தி மாற்றிக்க முடியும், எதெல்லாம் நம்ம மாத்திக்க முடியாதோ, மாற்றிக்க முடியாதத அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அந்த அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்றத நீங்க தேவைப்பட்டால் உங்களுடைய லிவிங் ரூம் அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு என்னுடைய சிஸ்டர் வந்து அவங்க கிச்சன் டைல்ஸ்ல இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க மார்க்கர் வச்சு. அவங்களுக்கு பிடிச்ச வாசகங்கள், அது அவங்களோட பேசுற மாதிரி. அந்த செல்ஃப் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து நம்மளுடைய மன ஆரோக்கியத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் அதிகப்படியாக சீக்கிரமா சரி பண்ணும். உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெமெடி வேணும் அப்படின்னு நம்ம போய் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா? அந்த ஃபாஸ்ட் ரெமெடி ஃபாஸ்டஸ்ட் இருக்கிறதுலயே ஒரு ஹை ஸ்பீட் ரெமெடி வேணும் அப்படின்னா, செல்ஃப் கம்யூனிகேஷன், அந்த செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோடயே நம்ம பேசணுங்க. அது இன்னைக்கு பேசுறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ நம்மோடயே நம்ம பேசிக்கணும். அப்பப்ப பேசிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஃபீலிங் த காட் இன் லோன்லினஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க தனிமையா இருக்கும்போது, நீங்களும் கடவுளும் மட்டும் தான் தனியா இருப்பீங்க. அதை யாரெல்லாம் நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்ப இறைவனையும் உணர ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்மை கடந்து நம்முள்ளே கடந்து செல்லும்போது தான் கடவுள் என்பதை என்ற ஒரு அரிய ஒரு செய்தியை நாம் உணர முடியும். அதைதான் நம் தமிழ் சொற்களை பிரித்து பார்த்தால் என்றாலே அவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை நீங்கள் மிக எளிமையாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆதலால் இனிவரும் நேரங்களில் நம்மை கடந்து நமக்குள்ளே நாம் செல்லும்போது நம்ம அந்த கடவுள் தன்மையை உணர முடியும். இங்கு நம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே, ஒவ்வொரு இயக்கமுமே ஒரு இயற்கையின் இயல்பான ஒரு பஞ்சபூதங்களின் கூட்டு என்று போன நிகழ்வில் முன்பு நடந்த நிகழ்வில் நாம் பார்த்தோம். அப்போது ஒவ்வொரு அணுக்குள்ளும் பஞ்சபூதங்கள் 5ம் உணர்ந்துள்ளது அடங்கியுள்ளதை உணர முயற்சி செய்யலாம். அதற்கு நமக்கு என்ன வேண்டும்? நம்முடைய நற்குணத்தில் நமக்கு பொறுமை வேண்டும். அந்த பொறுமை இல்லை என்றால் எப்படியுமே நாம் இந்த கிடைத்த ஒரு வாழ்க்கை என்ற ஒரு வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத நண்பர்களாக இருந்து கொண்டுதான் இன்று இந்த அவசர உலகம் என்று நாம் ஒரு ஒரு மாயை, ஒரு பொய்யான ஒரு விடயத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு 15 வயது மாணவர் நம்மை சந்திக்க வந்திருந்தார் அவருடைய தந்தையோடு. அவருக்கு வயிற்று வலி, உடலெல்லாம் வலிக்குது. என்னன்னு பார்த்தா நாக்கெல்லாம் புண்ணா இருக்கு. சரி எல்லா சிகிச்சையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத சரி பண்றதுக்கு முயற்சி சிகிச்சை அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்க முயற்சி செய்யும்போது, கேட்டாக்க, நீங்க வந்து தேங்காய் பால் சாப்பிடுங்க. அதுலன்னா தேங்காய் எண்ணெய் அந்த வாயில புண்ணு இருக்க இடத்துலலாம் வைங்க. வாய் புண் சரியா போயிடும். அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தம்பி வந்து வந்தோனயும் இந்த அக்குபஞ்சர் பற்றிய ஒரு நூல் குடுத்தோம். கேள்வி பதில் நூல் ஒண்ணு இருக்கு. அத குடுத்தோம். அதெல்லாம் படிச்சு பார்த்து உள்வாங்கி, நான் வந்து திரும்ப இந்த புத்தகத்துல என்னப்பா போட்டிருக்கு? நீங்க படிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் அத படிக்க சொல்லி, அதுக்கப்புறம் அத கேட்டா, அந்த புத்தகத்துல இருக்க எல்லா செய்திகளும் அப்படியே அவ்ளோ அழகா புரிந்து கொண்டு பதில் சொன்னார். நான் பார்த்ததிலேயே வியந்து போன ஒரு அ நபரா இருந்தாரு அவரு. ஏன்னா இங்க வர எல்லாத்துக்கும் அந்த புத்தகம் குடுப்போம்.
ஒரு 10 நிமிடம் வாசிக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்மளுடைய சிகிச்சை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புத்தகத்துல நல்ல விஷயம் போட்டிருந்துச்சு. அப்படியே ஒரு பொத்தாம் பொதுவா ஒரு பொதுவான ஒரு பதில் வரும். ஆனா, இவர் அப்படி இல்லாம, அதுல இருக்கிற செய்திகளை புரிந்து கொண்டு, புரிந்ததிலிருந்து அவரு பேசத் தொடங்கினார். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. சித்தார்த் அவர் பேரு. அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். "அ உனக்கு ஏன் இப்படி வருது? அப்படின்னு நீ என்ன ஏன் நெனைக்கிற?" அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, "நான் வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறேன். ஏன் நீ ஹாஸ்டலுக்கு போன? வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் உனக்கு புடிச்ச உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் கிடைக்கும்ல." அப்படின்னப்ப தான் அவங்க தந்தை குறுக்கிட்டு சொன்னாரு, "இவர் வந்து பள்ளியில முதல் மதிப்பெண் எடுக்குறாரு. அதனால இவர் ஹாஸ்டல்ல தங்கி கோச்சிங் குடுக்குறாங்க." "ஓ! அப்டிங்களா?" அப்டின்ட்டு, அ ஏன் எதற்காக அப்டின்னா, அவங்க JEEE, நீட் இது போன்ற விஷயங்கள ஜெயிச்சு வரணும் அப்டின்றதுக்காக குடுத்துருக்காங்க அப்டின்ட்டு. ஓகே, இதெல்லாம் சரி. இதற்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் என்ற ஒரு அடிப்படையான விஷயம் வேணும்ல. அப்ப JEEE பாஸ் பண்ணிர்லாம். இல்ல நீட் பாஸ் பண்ணிர்லாம். இதுக்கு எல்லாமே ஒரு சரியான முயற்சி இருந்தா படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிச்சுக்கும் தானே! அப்போ எல்லாமே நம்ப வந்து ஒரு கல்வி அப்படின்றது கூட இன்னைக்கு என்ன ஆயி போயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம். அந்த டார்கெட்ட நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ அடிப்படை ரொம்ப ரொம்ப மிக மிக அடிப்படையான விடயங்களை நாம் இழந்து விடுகிறோம். 15 வயசுல உடம்பு ஃபுல்லா வலிக்குது, வாயெல்லாம் புண்ணு, வயிற்று வலி, எதுவும் சரியா சாப்பிட முடியல அப்படின்னா, அப்போ வாழ்க்கைக்கான ஒரு ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு மனிதனாக என் முன்னாடி வந்து 15 வயசுல ஒருத்தர் உட்காரும்போது, மிகவும் மன வருத்தம் அடையுது. சரிங்களா? அதனால படிக்கணும். கண்டிப்பா படிக்கணும். நம்ம வாழ்க்கையில படிப்புங்கிறது அவசியம். ஆனா, இந்த ஆரோக்கியத்த அவசர அவசரமா நம்ம மிஸ் பண்ணிட்டு, போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆரோக்கிய குறைபாடோடயே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு கிடையாது இந்த வாழ்க்கை. அப்ப முதல் முக்கியமானது அப்டின்னா, நம்ம இங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் கூட வேலைக்கு போணும். பல வேலைகள் இருக்கு. இல்லத்தரசிகள், இல்லத்தை இல்லத்திற்கான அரசிகள் நீங்க. அரசிகள் நீங்க உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அத விட்டுட்டு, நான் வீடு சுத்தம் பண்ணணும், துணி துவைக்கணும், அப்படியே ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றோம். பண்ணணும். அது கண்டிப்பா செய்யணும். ஆனா, தாமரையும், தண்ணியும் போல அதோட ரொம்ப ஒட்டி போகாம, தனித்திருந்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொண்டு, உங்களுடைய தினசரி வாழ்க்கைய செய்யுங்க. அது படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வெளிய போய் வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாத்துக்கும் நம்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பொறுமை, அமைதி இது 2ம் தான் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பொறுமையும், அமைதியும் நமக்கு வந்துருச்சு அப்டின்னா, நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான மருத்துவராக நீங்கள் இல்லாவிட்டால், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு ஜெயிச்சாலும் கூட, எவ்வளவு பொருள் ஈட்டிட்டாலும் கூட, நீங்க ஒரு முழுமையான வெற்றிகரமான மனிதராக இருக்கவே இயலாது. இருக்கவே முடியாது. அப்போ முதல்ல உங்க உடம்ப பத்தி இத்தன நாள் நான் தெரியாம இருந்துட்டேன், அறியாமையில இருந்துட்டேன் அப்டின்னா, அறிவு தெளிவுக்கு வரதும் நற்குணங்கள்ல, நற்செயல்கள்ல மிக முக்கியமான ஒன்று. அதனால நாம இனி வரும் நேரங்கள்ல எனக்கு எப்படி இதெல்லாம் முடியும்? எனக்கு எப்படி என்னோட ஆரோக்கியத்த நான் மேம்படுத்திக்க முடியும்? எனக்கு எப்படி சாத்தியம்? நான் இந்த வேலைக்கு போறேன். நான் வந்து இரவு வேலைக்கு போறேன். எனக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்படின்னு முடியாதுங்கிற கேள்வி முன்னாடி வரும். அத எப்படி முடியும் என்பதை மேக்கிங் த இம்பாசிபிள் டூ த பாசிபிள் வேஸ் அப்படின்றதுல தான் ஒளிந்திருக்கு நம்ம வாழ்க்கையுடைய ரகசியமே. அது எப்படின்றது நீங்க வெளிய போய் தேடாதீங்க. உங்களுக்குள் கடந்து செல்லுங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு பதில் அளிப்பார். அந்த எதையுமே வந்து ஒரு கேள்வியற்ற நம்பிக்கை வைக்கணும் சில நேரங்கள்ல. பல நேரங்கள்ல, இல்ல எல்லா நேரங்களிலுமே. அந்த கேள்வியற்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த நமக்கு ஒரு நற்குணமாக அமைகிறது. எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விய எங்க கேட்கணும்? நமக்குள்ளே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே அந்த கேள்வியை வைத்து, நமக்குள்ளே அந்த கேள்வி நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். அதான் அந்த செல்ஃப் டாக் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கம்யூனிகேஷன் வந்து வெளிய இருந்து வரக்கூடியது கிடையவே கிடையாது. வெளிய இருந்து எந்த ஒரு நற்சிந்தனையும் அதுதான் நம்முடைய விவேகானந்தர் பெருமான் சொன்னது. நம்ம யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. வெறுமனே சொல்ல முடியும். அதுதான் இங்க தினம் தினம்
நற்சிந்தனைகளை நமது சரித்திரம் படைப்போம் விதைத்துக் கொண்டே இருக்கிறது. அதை நாம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் எடுத்து யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் மேம்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேட்டுக்கொண்டு மட்டும் ஹியரிங், நான் கேட்டு மட்டும் போயிடுவேன் அப்படின்னாக்க அது பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்காது. நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை பல நேரங்களில் நாம் செய்வது கிடையாது. அது நற்குணமா என்றால் அது நற்குணம் கிடையாது. நற்குணம் உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சின்ன சின்ன லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வாழ்க்கை மிக சிறியது. அப்ப இந்த சின்ன வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றங்கள கொண்டு வருவதன் மூலமாக, பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு நன்மையை நாம் நிச்சயமாக அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை உணர மறுக்கிறோம். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இனி வரும் நேரங்கள்ல அந்த உணர்வு நிலையில் இருந்து உணர்ச்சிகளை என்ன செய்யணும்? கடந்து போகணும். உணர்ச்சிகள்ல அடக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நெறைய நேரங்கள்ல கோவத்த அடக்கணும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். கோவம், எரிச்சல், வருத்தம் இது எல்லாமே ஒரு 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 ஆறு நீரோடை ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்க, அந்த நீரோடையில ஒரு தாமரை மலரோ, அல்லது ஒரு ஆகாய தாமரை மலரோ, அல்லது ஒரு பூச்செண்டுகளோ, ஒரு மாலை போகும். ஒரு பூ மாலை அப்படியே போயிட்டுருக்கும். அது நல்லா இருக்கு அப்படின்னா, அத பார்த்து அது கடந்து போயிடும். அடுத்ததா ஒரு அழுகி போன ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு, நாய் ஏதோ ஒண்ணு இறந்து போன ஒரு ஒரு பொருள் அழுகி இப்படி மிதக்குது அப்படின்னா, "ஏன் இப்ப இந்த அழுகி போனது இங்க வந்துச்சு? அது ஏன் என் கண்ல பட்டுச்சு?" அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா தான், நம்ம போய் சிக்கி போறோம். அந்த உணர்ச்சிகளுக்குள்ள போய் சிக்கி போறோம். அப்ப எப்பலாம் உணர்ச்சிகளுக்குள்ள போய் சிக்கி போறோம் அப்படின்றத நீங்க நீங்க கவனிச்சா மட்டும் தான், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அத விட்டுட்டு, "எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுலருந்து இன்னொருத்தர் உங்களுக்கு தீர்வு சொன்னா கூட நீங்க நீங்க நிச்சயமா அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது உங்கனால. இதுதான் நம்மளோட இயல்பு. இதுதான் நம்மளோட இயற்கை. இத எப்பலாம் இந்த இந்த மாரி நம்மள சுத்தி ஒரு பிழை நம்மளே செஞ்சுட்டே இருக்கோம், அப்படின்றத உணரத் தொடங்குறோமோ, அங்கெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் என்பது நிலை நிலை பெறும். ஒரு நிலையில் இருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க அது எந்த இடத்துல சரி பண்ணிக்கணும் அப்படின்றத திரும்ப ரிவர்ஸ் ப்ராசஸ்ல சரி பண்ணிக்கிட்டு அடுத்தது ஃபார்வர்டா நீங்க மூவ் ஆயி போகணும். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு ஏன் இப்படி குறும்பு பண்ற மாரி ஒரு குழந்தை பிறந்துச்சு? இல்ல எனக்கு ஏன் ஒத்து வராத ஒரு கணவன் அமைஞ்சாங்க? எனக்கு ஏன் இப்படி ஒரு மாமியார் வந்தாங்க? எனக்கு ஏன் இப்படி ஒரு அப்பா, அம்மாவுக்கு நான் பிறந்தேன்? இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பதில் இருக்குங்களா? எனக்கு ஏன் இந்த பேர் வச்சீங்க? நான் ஏன் இந்த நாட்ல பிறந்தேன்? இதுக்கெல்லாம் பதில் இருக்குங்களா? கிடையவே கிடையாது. அப்போ இனி வரும் நேரங்கள்ல நம்முடைய குணாதிசயங்கள்ல சிறு சிறு மாற்றங்களை, சிறு சிறு தவறுகளை சரி செய்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால், வாழ்க்கை என்பது அவ்ளோ இனிமையா இருக்கும். இப்போ நான் வாழ்றது நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுல. அ இதற்கு முன்னாடி இருந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சத்தியமங்கலம் என்ற அது சுத்தியும் ஒரு எழில்சார் ஒரு ரொம்ப நல்லாருக்கும். ரம்மியமா இருக்கும். ஆனா இங்க ஒரு கான்கிரீட் ஜங்கிள் மாரி தான் இருக்கும். ஃபுல்லாவுமே நான் திருச்செங்கோட்லயே நெறைய கிராமங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் இப்ப இருக்கிறது பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்க சுத்தியும் ஒரு 1000 வீடுகள் இருக்கும். தினம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அவுட்டருக்கு போய் அந்த இயற்கையோட இருக்கிறோம். இல்லன்னா வானத்த பார்த்துக்கிறோம். வெளிய நிக்கிறோம். இந்த மாரி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, நாம எப்படி இன்னும் சிறப்பா வாழ முடியும்? இப்ப இந்த 1000 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அ இந்த இந்த பகுதியில நான் இருக்கேன் அப்படின்னா, அப்ப நெறைய மக்களை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே நான் ஒரு காட்டுக்குள்ள போய் வாழ்ந்தேன் அப்படின்னா, அங்க மக்களோட ஆக்சஸிபிலிட்டி இருக்காது. அப்ப இந்த மக்கள் தொடர்ப நான் என்ஜாய் பண்றேன். அவங்களுக்கு நான் என்னலாம் என்னால முடியுமோ நன்மை, அவங்கனால நான் என்ன நன்மை எடுத்துக்க முடியுமோ, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோம். அப்ப இது முழுமையான அந்த என்ஜாய்மென்ட் இருக்கு இல்லைங்களா? அது நம்ம ஆரோக்கியத்த மேம்பட்டு தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா, இங்க எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. இங்க ஒரு சிலம்பாட்டம் கத்துக்கணுமா? இல்ல ஒரு அரை இசை கத்துக்கணுமா? இல்லனாக்க ஒரு கிட்டார், வயலின், அம் அ வீணா வீணை இது மாரி எல்லாமே இந்த நிலப்பரப்புல எங்களுக்கு கிடைக்க தொடங்குச்சு.
அப்ப இத நம்ம ஒரு நன்மை, நமக்கு இந்த மாதிரி ஒரு நன்மை இருக்கு, இத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, அப்படிதான் நம்ம இந்த நமக்கு அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போய் அத நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம அத பயன்படுத்தி சந்தோஷமா மேம்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம என்னைக்கு ஏன் இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கோம் நம்ம லைஃப்ல. இந்த அவசர உலகத்துல கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நம்ம இது அன்வான்டட் கொஸ்டின் அப்படின்றதுக்குள்ள நம்ம போறதில்ல. அத விட்டுட்டு அதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவசர உலகம் தான். அத எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம்? அன்வான்டட் கொஸ்டின்ஸ்னால நம்ம லைஃப வேஸ்ட் பண்ணணும், லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணணுமா? அல்லது வாண்டடான ஒரு தேவையான ஒரு நெசசரியான ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம லைஃப் டைம நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்படின்றதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் இனி வரும் நேரங்கள்ல நண்பர்களே. அதனால நம்ப ஒரு சுய வளப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய நற்குணத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு 2 அடிப்படை விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். 1 அமைதி, பொறுமை. அந்த பொறுமை இருந்தது என்றாலே, நிச்சயமாக நமக்கு மன அமைதி வந்துவிடும். நம்மள சுத்தி நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நெனச்சிருப்போம். அது பல வருடங்கள் தள்ளி ஒரு பொருளாதாரம் நம்மகிட்ட இருந்தாலும் கூட, அது பல வருடம் தள்ளி போகுதுன்னு வைங்களேன், ஒரு ஒரு உதாரணத்திற்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு காரணம் ஒளிந்திருக்கும். அப்ப அது சரியான நேரத்துல, சரியான டைம்ல நடக்கும்னு நம்ம விட்டோம்னா, அது சீக்கிரமா நடந்துடும். அத நம்ம கையில நம்ம எடுத்துட்டோம். எனக்கு இப்ப கட்டியே ஆகணும். இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அப்படின்னு முயற்சி செய்யலாம். முயற்சி நிச்சயமா பலன் குடுக்கும். எப்படி குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த முயற்சியுமே நற்முயற்சியா இருக்கணும். அது நன்மை குடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கணும். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அத விட்டுட்டு தேவையில்லாத ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த காரியம் அப்படின்றது தள்ளி தள்ளி தான் போகும். அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்முடைய குணங்களை நாம் சீர்படுத்திக் கொண்டோம் என்றால், நற்குணங்களை நமக்குள்ளே மேம்படுத்தி எடுத்துக்கு வந்தோம் என்றால், நமக்குள்ள தான் இருக்கு. வெளியலாம் இல்லவே இல்ல. வெளிய போய் எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும், எந்த ஒரு சென்டர்லயும் நீங்க போய் எடுத்துட்டு வந்துர முடியாது. நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம வேணா ஒரு சிற்பி என்ன பண்றாரு? ஒரு கல் இருக்கு. அந்த கல்ல எடுத்து ஒரு அதுக்குன்னு எந்த கல் சரியா இருக்குமோ, அந்த கல்ல எடுத்து வச்சுக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் அந்த தேவையற்ற பகுதிகள அத ஒரு உளி மூலமாக செதுக்கிக் கொண்டே இருக்கிறார். செதுக்கிக் கொண்டே இருக்கும்போது, அந்த அந்த கல்லிலிருந்து ஒரு அழகான ஒரு உருவம் தோன்றும் இல்லையா? அதுக்குள்ள தான் அதே மாரி நமக்குள்ள தான் இருக்கு. எல்லா நற்குணங்களும், நற்செயல்களும், நற்சிந்தனைகளும் நமக்குள்ளே இருப்பதை நாம் ஒரு விளக்கில் இருக்கக்கூடிய திரியை தூண்டி விடுவோம் இல்லைங்களா? தூண்டி விடும்போது அந்த விளக்கு பிரகாசமா எரியும். அதே போல தான் நம்மளுடைய ஆரோக்கியமும், நீங்க இந்த நற்சிந்தனைக்குள் அதை மேம்படுத்தி, அதை தூண்டிவிட்டு பாருங்கள். அந்த விளக்கு என்பது தானாக நல்ல முறையில் எரியும். அதை எரிய வைப்பதற்கு ஒரு தேவையான நீர், அதாவது விளக்கு, எண்ணெய் அதில் இருந்தால் தானாக எரியும். அதேபோல தான் அந்த விளக்குக்குள் இருக்கக்கூடிய திரி, எண்ணெய், அந்த விளக்கு இது 3ம் போல தான் நம்முடைய மனம், உடல், உயிர் இது எல்லாமே இருக்கு. இந்த 3 விஷயமும் நமக்குள்ளயும் இருக்கு. இப்ப இந்த 3 விஷயத்தையும் யாரெல்லாம் உற்று நோக்கி, இத சரியான ஒரு முறைப்படுத்தின ஒரு விஷயமாக கொண்டு வர்றோமோ, அவங்களுக்கு ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக மேம்படும். அதனுடைய அத்தியாவசியத்தை தான் இந்த தொடர் நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அல்லது புரிந்து கொண்டு அதனோடு இணைந்து வாழக்கூடியது உடலின் மொழி என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த உடலின் மொழி நம்மிடையே கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருக்கு. நேச்சர்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சர்ஸ் கால் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம ஆங்கிலத்துல ஒரு மலம் கழிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சர்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவோம். அது இயற்கை இயல்பா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டின் மூலமாக சத்தை, சாரத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? நேச்சர்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேச்சர்ஸ் கால் சரியா நடக்கிறது நமக்கு தினமும் காலையில அப்படின்னாவே, நம்மளுக்கு அப்பிடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த பசி சரியாக ஏற்படும். தாகம் சரியாக ஏற்படும்.
ஓய்வு சரியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இரவு நேர தூக்கம், சரியான ஒரு தூக்கத்தை நாம் ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம முன்னாடி நாள் தூக்கத்துல இருந்து தொடங்கணும்னா, இது ஒரு செயின் ப்ராசஸ் மாரி. திரும்ப இன்று இரவு தூக்கம் நல்லா வரும். அப்ப நேற்று இரவு டீப் ஸ்லீப் கிடைக்கலன்னா, அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? அப்போ நம்ம பசிய கவனிச்சு சாப்பிடுறோமா? தாகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமா? தேவையான ஓய்வு குடுக்குறோமா? இந்த 3யும் சரி செஞ்சோம்னா, கண்டிப்பா இரவு நேரம் சீக்கிரமா தூக்கம் வந்துரும். சீக்கிரமா தூங்கிட்டோம் அப்டின்னா, அடுத்த நாள் காலை நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேவா அமையும். சரிங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்மோட செல்ஃப் டாக் பண்ணும்போது, அந்த உடலின் மொழிய நம்ப உணர முடியும். இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது மிக மிக தெளிவாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று இந்த பேராற்றலிடம், இயற்கையிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், நம்முடைய அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த உரையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நாம் பார்த்தோம். ஆரோக்கியம் என்றென்றும் நமது வாழ்வியல் வழித்துணையாக மாறும் பொழுது, சுவர் இருக்கும் பொழுதுதான் நம்மால் நன்றாக சித்திரம் வரைய முடியும். அதுபோல நமது ஆரோக்கியத்தை இன்னும் இன்னும் நாம் மேம்படுத்தும் பொழுது, முக்கியமாக நன்கு கவனம் செலுத்தி அதை பராமரிக்கும் பொழுது, நமது வாழ்வியல் சூழல் இன்னும் இன்னும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் மிக சிறந்த வெற்றி அடைவதற்கு நமக்கு அடிப்படை காரணியாக அமைகின்றது. அன்பு சகோதரி அவர்கள் இதை ஒவ்வொரு வாரமும் வலியுறுத்தி ஒரு வெகு சிறப்பான பகிர்தலை ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இணைந்து கொண்டு பகிர்ந்து வருகின்றார். அன்பு சகோதரி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் நாம் இந்த வாரம் முழுக்க நற்குணம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்குணம் தொகுப்பில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் நமது தளத்தின் முதல் சிறப்பு விருந்தினர் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களுடன் வாழ்க்கை இணையர், பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட தயாரிப்பாளர் ஜேசு சுந்தரமாறன் அவர்கள் நாளை நம்மிடையே அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். தமது பிறந்த நாள் சிறப்புரையாக வரும் சனிக்கிழமை அன்று நமது தளத்தில் அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றார். அஞ்சல் தலை சேமிப்பில் தமது வாழ்வியல் வழிகளில் நிறைய அனுபவங்களை பெற்றுள்ள அன்பு சகோதரர் அவர்கள் இந்த வாரம் நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்கவி அவர்களுக்கு நன்றி. நற்குணம் அப்படிங்கிற தலைப்பில் ஆரோக்கியத்தை பத்தி ஆரோக்கியத்தின் அத்தியாவசியத்தை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து கூறியதற்கு நன்றி. நம்ம குணம் அப்படிங்கிறதும் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று இணைந்து பயணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. நம்ம குணம் சரியாக இருந்தாதான் அந்த ஆரோக்கியமும் சரியாக இருக்கும். ஆரோக்கியம் சரியாக இருக்கும்போது நம்மளுடைய குணங்களும் சரியாக இருக்கும்.
நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, மன ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிறைய நற்குணங்கள் தேவை அப்படிங்கிறத சொன்னாங்க. பொறுமையாக இருக்கணும், நன்றியோட இருக்கணும், மற்றவங்க கிட்ட குற்றத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நம்ம செய்தாலும் சரி, மற்றவர்கள் செய்தாலும் சரி, அத குற்றமாக பார்க்காம, அத சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்திக்கணும் அப்படின்னு கூட சொல்ல தேவையில்லை. சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கலாம். அந்த சொற்கள் மிகவும் வலிமையானவை அப்படிங்கும்போது, அந்த சொற்களை நாம் விழிப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும். ஏன்னா, அந்த சொற்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது. வள்ளலார் அவர்களும் சொல்லியிருக்காரு. தனித்திரு, பசித்திரு அப்படிங்கிறத பத்தி அவரும் விழித்திருங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம அதனால தனிமை அப்படின்னா தனியா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு செயல செய்யும்போது அதோட ஒரு சரியாக ஒரு பற்றோட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதிலேயே மூழ்கிடக்கூடாது. அத பற்றி நம்ம செய்ற விஷயங்கள் சரியா என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அதேபோல அன்லேர்ன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன செஞ்சுட்டு கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே கொண்டு போகாமல், தேவையான சமயத்தில் அது தேவையில்லைன்னு தெரியும்போது, அதை தவிர்த்துக் கொள்வதும் முக்கியம். ஏன்னா, மறதி என்பது மாமருந்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட செல்ஃப் வெல்னஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ரொம்ப முக்கியமா கோபமெல்லாம் நெறைய வரும் நமக்கு. இந்த மாரி நம்ம வழமையா இல்லாம போறதுக்கு நெறைய அ தீய குணங்கள் அப்டின்னும் சொல்லலாம். கோபம் அந்த மாரி எல்லாம் நெறைய வரும். இந்த சினம் அப்டின்னு வரும்பொழுது, நம்மை நாமே ஆ வந்துட்டு அழித்துக் கொள்வது போல, எப்ப சினம் வரும் அப்டின்னா, நமக்கு ஒரு இயலாமை அப்டின்னு வரும்போது சினம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு? எத சரி பண்ணிக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு செல்ஃப் கம்யூனிகேஷன் அதாவது செல்ஃப் டாக் அப்படின்னும் சொல்லலாம். நமக்குள் நாம் பேசிக்கொள்ளுதல் மூலமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த செல்ஃப் டாக் மூலியமாக ஒரு அ ஃபாஸ்ட் ரெமெடி அப்படிங்கிறது கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமாக நம்ம நம்மளுடைய சவால்களுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு 15 வயது சிறுவன் அவங்க கிட்ட தெரப்பிக்கு வந்தபோது, அதாவது வாய் புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த அக்குப்ரெஷர் அந்த அக்குபங்க்சர் புத்தகம் கொடுக்கும்போது, அதனுடைய கேள்வி பதில்கள்லாம் படிச்சுட்டு வாங்க. ஓரளவு தெரிஞ்ச பின்னாடி நீங்க சிகிச்சை எடுக்கிறது எப்பவுமே நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குடுப்பாங்க. ஆனா பெரும்பாலானோர் அதை சரியா படிக்கிறதில்ல. ஆனா அந்த சிறுவன் நல்லா படிச்சுட்டு, அத வந்து அப்படியே அதோடைய விளக்கங்களையும் சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வியப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள நம்ம ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அத நம்ம தெளிவா எடுத்துக்கிட்டு, அத நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மாற்றிக்கும்போது, நமக்குள்ள ஒரு பெரிய பெரிய நன்மைகள் வந்து சேரும். அதேபோல் உடல் மொழியை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். நம்ம பசி, தாகம், தூக்கம் எப்பவும் சொல்றது மாரி அந்த 5 கோல்டன் ரூல்ஸ் அத சொல்லுவாங்க. ஓய்வு, உறக்கம் இது எல்லாமே நம்ம சரியா பார்த்துக்கணும். நல்லா உறங்கினா தான் அடுத்த நாள் நம்மளால சுறுசுறுப்பா இருக்க முடியும். அந்த நாளுக்கான உறக்கமும் வரும். அதேபோல தேவையான அளவு உணவு, இப்படி எல்லாத்தையும் நம்ம சரியா பார்த்து உடல் மொழியை கவனித்து வரும்பொழுது, நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் கற்பனை களம் ரேவதி அம்மா, வேல் ஐயா, இன்னும் நம் குழுவில் குழுமியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மஞ்சு பார்கவி அம்மா அன்னைக்கு அதுல நடைபெற வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்துக்குவோம். கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உற்று கவனிங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம்.
குருவாழ்க குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அம்மா இன்னைக்கு மஞ்சு பார்கவி அம்மா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதுல நாம எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் அதை எடுத்து நடக்கணும் அப்படின்னு நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. எப்படி தனித்திருக்கிறது, விழித்திருக்கிறது, பசித்திரு. அது அந்த பசி எடுத்து தான் சாப்பிடணும், தாகம் எடுத்து தான் தண்ணி குடிக்கணும், ஓய்வு வந்தா தூங்கிடணும். இதை மூணும் செய்தா தூக்கமே நல்லா வரும். அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அளவுக்கு மீறியோ இதுவோ அதை சாப்பிட்டு இதாயிட்டோம்னா தூக்கம் வராது. தூக்கத்துக்கு மருந்தே பாருங்க நாம தான். அதை எப்படி கையாளணும்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. அதுபடி நம்ம நடப்போம். மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்காங்களான்னா இல்லை. குணத்திலையும் சரி, உருவத்திலையும் சரி. நான் வெளியில போனேன்னா நல்லா வேடிக்கை பார்ப்பேன். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, பார்த்தா ஒவ்வொரு மனிதரையும் பார்த்தா ஒவ்வொரு சாயலா இருப்பாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. நீங்கன்னா என்னையிலேருந்து நீங்க போகும்பொழுது கூட பாருங்க, அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படி இந்த இறைவன் இவ்வளோ படைப்புகளை இவ்வளோ அருமையா அற்புதமா ஒன்ன மாதிரியே இல்லாம தனித்தனி உருவமா படைச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரிதான் குணமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. குணமும் அப்படிதான், அவங்கவுங்க குணத்துப்படிதான் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சண்டையே நடக்குதுன்னா கடும் சொல் பேசுறாங்க அப்படின்னா, அந்த கடும் சொல் வாங்குறவங்க எப்படி மனசு காயப்படுதுன்னு நான் நேர்ல பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம பேசக்கூடாது. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை புரிய வைக்கணும். அது செய்யதான் நம்ம வந்திருக்கிறோம். நிறைய கருத்துகள். நம்மளே திருத்திக்கணும். எது இது நடந்தாலும் சரி, நம்ம இப்படி நடக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கணுங்கிறது. அதுதான் பார்க்கும் பொழுது நற்குணங்கள் நற்குணங்கள் வேணும்னு சொன்னாங்க அம்மா. நற்குணங்கள் வந்துட்டாலே அமைதி வரும், அமைதி வரும், பொறுமை வரும். பொறுமையா இருந்தா அமைதி தன்னால வந்துடும். இது ரெண்டுமே வந்துட்டா வாழ்க்கையில எது எது நம்ம செய்யணுமோ அதை அருமையா செய்யலாம், பழக்கப்படுத்திக்கணும். ஐயா கூட பாஸ்கரன் ஐயா பேசும்பொழுது கூட சொன்னாங்க, என்னை திருத்தி. ஒருத்தர் கோவிலுக்கு சாமி கும்பிட வருவாராமா. எல்லாரும் வெத்தலை பாக்கு பழம், சாமிக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, போய் படைக்கிறாங்க. அது என்னன்னா அவங்கவுங்க மன திருப்திக்கு. அந்த இயற்கையிலேயே இறைவன் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ தேங்காய் எடுத்துக்குங்க, பழம் எடுத்துக்குங்க, வெத்தலை பாக்கு எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது தான். அதை திருப்பி எடுத்துக்கிட்டு போய் அவருக்கு
செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சிலர் செய்யறாங்க, அவங்களுடைய அந்த மன திருப்திக்காக செய்யறாங்க. அதெல்லாம் நான் தான் போனா சாமியை பார்ப்பேன். பார்த்துட்டு அது கூட யாருக்கும் தொந்தரவு இல்லாம எல்லாரும் நின்று சாமி கும்பிட்டாங்கன்னா நான் அப்படியே அந்த வரிசையில நின்னா கூட அப்படியே குனிஞ்சிக்குவேன். மறைக்க கூடாது யாருக்கும். குனிஞ்சு அந்த சாமியை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். அதை பார்த்து அந்த கற்சிலையில அந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த மந்திர உச்சாடனம் செய்யறது, அந்த அந்த ஆற்றல் வந்து அந்த சிலையில இறங்கி இருக்கும். அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது நம்ம பார்க்கறது தான் அந்த பூ, அந்த ஜோடிப்பு இல்லாம பார்க்குற அந்த இதுதான் ஆற்றல் வந்து நமக்கு வரும். அது ஒண்ணு பார்க்கறதுக்கு தான் நம்ம அங்க போறதே. போயிட்டு வந்து அப்படியே ஒரு ஓரம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம நாங்களாம் தியானம் பண்ணியிருக்கோம். தியானம் பண்ணாதவங்க கூட உட்காந்து பார்த்தோம்னா அந்த ஆற்றல் நமக்குள்ள இறங்குறது நல்லாவே உணர முடியும். அங்க போயிட்டு பேசுறதுக்கோ ஊர் கதையெல்லாம் சொல்றதுக்கோ இல்லை. அப்பதான் அம்மா சொன்ன மாதிரி அந்த பொறுமையும் அமைதியும் அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு வேணும். அந்த மாதிரிதான் நம்ம நிறைய பேர் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க ஒரு மாதிரினா ஒருத்தங்க இப்ப நான் போனேன்னா தேங்காய் பழம் எடுத்துட்டு போக மாட்டேன். மகரிஷி கருத்தே அதுதான். இயற்கை தான் நம்ம கொடுத்துருக்கு, நம்ம எதுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி போறவங்கள நம்ம வந்து தடுக்கவோ இது பண்ணவோ செய்யக்கூடாது. அது அவங்க திருப்தி, அவங்க செய்யறாங்க அப்படின்னு நினைப்பேன் நான். ஆனா என்ன கேட்பாங்க ஒரு சிலர், இந்த சொந்த பந்தெல்லாம், நீங்க ஏன் ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறீங்கன்னா, எல்லாம் கடவுள். அம்மா சொன்னாங்களே, கடவுள் கடவுள் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. கடந்து உள்ளே போகிறதுதான். அதுதான் நம்ம கடவுள்னு வைத்து கும்பிட்டுட்டு இருக்கிறோம். இதை வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்ன, இந்த பசி, உறக்கம், தண்ணி, இதெல்லாம் வந்து நான் அளவோட சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில எல்லாமே தன்னால வந்துடுதுங்க. அப்படிதான் நான் உணர்ந்திருக்கேன். இந்த அருமையான மஞ்சு பார்கவியை கொடுத்த அம்மா நர்மதா அம்மாவுக்கும் நன்றி. மஞ்சு நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பலி, வணக்கம் அனைவருக்கும். மிக்க நன்றி. இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து மஞ்சு பார்கவி அவர்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. அது இப்போ எல்லாம் என்ன ஆச்சுன்னா, அது அந்த மாணவரை சுட்டி காட்டினது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சு வாயில புண்ணு வந்து சாப்பிட்றக்கே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல அவங்க ஒரு கேள்வியை எழுப்புனாங்க. இப்போ ரொம்ப எல்லா எக்ஸாம்லயுமே அவர் பாஸ் பண்ணிடுறாரு, எல்லாத்துலயுமே முதல் மதிப்பெண் வந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, இது படித்ததெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இதேதான் நம்ம குடும்ப தலைவிகளுக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய உடல், அது எல்லாத்துக்கும் மேல வேலை வேலை, வீடு சுத்தமா வச்சுக்கணும், அதே போல நல்ல சத்தான உணவை கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில அவங்க ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இப்ப பண்ணினது எல்லாமே என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாரும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப எத்தனை தான் நம்ம என்ன பண்ணாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறதுல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக வந்து எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கும் சொன்னாங்க, உடல் மொழிகளை வந்து நம்ம சரியா வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. அந்த வலியாகட்டும், பசி, தூக்கம், இது எல்லாமே இல்லை என்னால பசியை கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும், அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம தள்ளி தள்ளி போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல அழகான ஒரு இறைவன் கொடுத்த ஒரு உடலை அதோட மொழி கேட்டு இது பண்ணோம்னா எல்லாமே அந்த ஆப்ரேஷன் இது மாதிரி தான், நம்மளுடைய மெஷின் மாதிரி தான் நம்மளுடைய உடலும். எல்லாமே சரியா போற வரைக்கும் சரியா இருக்கும். ஏதாவது எங்காவது ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் வந்து இதாயிடுச்சுன்னா அதை மறுபடியும் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப அழகா அக்குபஞ்சர்ல இருந்து நிறைய ஒவ்வொரு நாளும் இது யாருமே
இது இந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒவ்வொரு தடவையும் நிறைய கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்ல இது பாருங்க, இது ஒரு பெரிய விஷயம், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு மஞ்சு பார்கவி வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. மிக்க மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. இது எல்லாருக்கும் பொருந்தும். அது ஆண்களுக்காகட்டும், என் குடும்பத்துக்காக தான் பாடுபடுறேன், இது அவங்க நல்லா இருக்கிறக்காக நான் தூக்கம் இல்லாம பண்றேன், அவங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன், அவங்க நல்லா இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் யாரு என்ன இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மேலதான் அடுத்த விஷயம் அனைத்துமே. நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மற்ற எல்லாமே வந்து கேள்விக்குறியாக ஆயிரும். இதுதான் ஆரோக்கியம் முதல்ல. அதுக்கப்புறம் பேஸ் சரியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கட்டடங்களை எப்படி வேணா நம்ம நினைச்சபடி கட்டிக்கலாம். நம்ம ஆரோக்கியத்தை சரியா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளால இன்னும் வேலைகளை வந்து துரிதமாக செய்ய முடியும். அது போல நம்ம நினைக்கிற அனைத்து இலக்குகளையும் வந்து நம்ம செய்ய முடியும். அதுக்கு தான் திருமூலர் சொல்லியிருக்காரு, உடல் வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது போல எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதுல அவங்கெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால அது அனைத்தையும் வந்து நம்ம ஒரு கருத்துல எடுத்துக்கொண்டு முதல்ல உடல் ஆரோக்கியத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சு பார்கவியுடைய சிறப்புரை எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வையும், அது விழிப்புணர்வோட சும்மா காதுல அவங்க தான் சொல்லிட்டு போனாங்க, நல்லதை சும்மா காதுல மட்டும் கேட்டுட்டு போகக்கூடாது, அது எங்கெங்க எல்லாம் வந்து பயன்படுத்தணுமோ அதையும் பயன்படுத்தணும். அப்பதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. பொன் ரமேஷ் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மஞ்சுவோட இன்றைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. குறிப்பாக அந்த தனிமையில் தன்னை உணர்தல், தனிமையில் தன்னோடு உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி. அது வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியதும் ஒன்று. உதாரணத்திற்கு இப்ப நான் ஒரு விஷயத்துல வந்து இந்த விஷயத்துல பிராக்டிஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மஞ்சு சொன்ன மாதிரி ஒரு சவாலான ஒரு சூழல் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப தனிமையில் இருக்கும்போது நாம நினைச்சு அதுக்கு வலுவூட்டு கொண்டே ஒரு குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட நேரம் இதெல்லாம் சொல்லி நமக்கு வலுவூட்டுவதற்கு பதிலாக அதை எளிதாக எவ்வாறு கடந்து செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல், நமக்கு தனிமையான ஒரு சூழல் வரும்போது அந்த அதாவது நம்ம தனியா தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு வகுப்பறை சூழல்ல கூட நம்ம அதை பண்ணலாம். இப்போ ஒரு சூழல் இருக்கு, அந்த சூழல்ல அது மகிழ்வான சூழலாக இருக்கட்டும் அல்லது சவாலான சூழலாக இருக்கட்டும், எந்த சூழலா இருந்தாலும் இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இதுல இருந்து எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதும் பழக்கத்தை உருவாக்கிறது. அந்த எழுதுற பழக்கத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம முதல் பயிற்சியாக நம்மோடு நாம் உரையாடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். இந்த நற்குணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆழமான விஷயமே நம்மோட நம்ம உரையாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல நாங்க சொல்றதே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ தனிமையா உட்கார்ந்துருக்க, அப்போ நமது ஆழ்மனம் தான் நம்ம கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஆழ்மனம் உனக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்துருக்கு, அதுகிட்ட நீ என்ன பேசுவ? கடவுள் வந்து உன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு, அப்ப அவர்கிட்ட நீ வந்து சவாலான விஷயங்களை நெகட்டிவா பேசியா? அவர் ஒரு வரம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது நீ நல்ல விஷயங்களை யோசிப்பியா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை உன்னோடு நீ உரையாடும் போது உனக்கான இலக்கு தெரிய வரும். அவன் அந்த நாம வந்து எதை அடைய போறோம், அதை எப்போ அடைய போறோம், அதற்கு நான் என்ன உழைக்க வேணும், என்னோட முயற்சி எந்த வடிவத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமா சிம்பிளா அந்த மாணவர்களுக்கு எளிதா எடுத்துட்டு போக முடியும். இப்போ நேற்று மஞ்சு அவங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு மாணவர் வந்திருக்கிறாரு. ஒரே மாணவன் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்றாரு, ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்றாரு, அக்ரிக்கும் ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரே மாணவன் எப்படி இத்தனை துறைகளுக்கு போக முடியும்? அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்போ அந்த இடத்துல பெற்றோராக இருக்கட்டும், அந்த மாணவனாக இருக்கட்டும், தன்னோடு தன் ஆழ்மனதோடு உரையாடும் போது எனக்கு இதுதான், எனக்கு என்னோட ஆம்பிஷன் இதுதான், நான் இதுக்கு தான் தயாராக போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமா முதல் மதிப்பெண் எடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அனைத்து துறைகளுக்குமான தேர்வுகளுக்கும் தயாரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒன்று, அதாவது இலக்கு நோக்கிய பார்வை இல்லாம பல்வேறு திசைகள்ல பயணிக்கக்கூடிய ஒரு பார்வையா மாறும்.
அப்ப சரியான புள்ளியில சரியான இலக்கு நோக்கி பார்வை இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதோடு நாம் உரையாடும் பழக்கத்தை மிகவும் அதாவது எப்படி சொல்றேன்னா ஆழ்ந்து நம்ம வந்து சிந்திச்சு அதோட நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டாபிக் இன்னைக்கு எடுத்தது. மஞ்சு அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம தளத்திற்கும் நன்றி. தளத்தில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே நற்குணம் ஆரோக்கியம் அத்தியாவசியம் தொடர்பான ஒரு சமூகத்திற்கு அவசியமான ஒரு நிகழ்வுகளை அன்பு சகோதரி அம்மா மஞ்சு பார்கவி அவர்கள் நமக்கு பரிசீலித்து சென்றார்கள். உண்மையிலேயே இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட நல்ல ஒரு விஷயங்களை சமூகத்திற்கு எடுத்து சொல்கின்ற நிகழ்விலே ஒரு கேள்வி பதில் கேட்டு அதுல நம்ம தெளிவு பெறுற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா நல்லா இருக்கும். அற்புதமான இந்த நிகழ்வு. அம்மா வந்து முக்கியமா இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் வந்து இந்த உணவு முறை எந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது பொருள் சார்ந்த விஷயங்களுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலை உடலை வந்து பார்க்க முடியாம நேரத்துக்கு சாப்பிடாம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. அம்மா சொன்ன மாதிரி அந்த 15 வயசு குழந்தை, நானும் என்னுடைய மகளுடைய கிளினிக்ல சில நேரங்களை பார்ப்பேன். இப்படிப்பட்ட ரொம்ப இளைஞர்கள் தான் இது மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேர் வராங்க. இந்த இளைஞர் அந்த எதனால இந்த பிரச்சனை, ஹாஸ்டல்ல அவரை சேர்த்து விட்டு அது ஒரு சிறைவாசம் மாதிரி தான். இப்ப திருச்செங்கோடுன்ற ஒரு பகுதி வந்து என்னுடைய நண்பர் கூட அங்கதான் இருக்கார், மருத்துவர். அந்த பகுதியில வந்து குழந்தைகளை இட்டு போயிட்டு தான் குழந்தைய வந்து இப்படித்தான் ஆகணும் அப்படித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு இட்டு போயிட்டு சிறைவாசம் பண்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது. ஏன்னா இதை வந்து தவறா எடுத்துக்கூடாது. இப்ப நிறைய இது மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதை மாத்தணும்னா இது போன்ற நல்ல நிகழ்வுகளை வந்து நம்ம தளத்துல எடுத்து நடத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது மாறணும்னா கண்டிப்பா முதல்ல பெற்றோர் மாறணும். அதே மாதிரி அம்மா மாதிரி பேச்சை வந்து கேட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது. சொன்னாங்க அம்மா, நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்றத வந்து நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். என்னுடைய நண்பருடைய மகன் நீட் தேர்வுல பிற்பாடு செலெக்ஷன் ஆயிட்டான். இப்ப சென்னை மருத்துவக் கல்லூரியில சேர்ந்துட்டான். ஒரு நிகழ்வு அவனை கிராமத்துக்கு வந்தான். அவனை ஒரு நிகழ்வு கூட்டுன்னு போறோம். அவனுக்கு அந்த தீப்பெட்டியை எடுத்து அதை வந்து அந்த கொளுத்து தெரியல, அந்த அவருடைய தாத்தாவுடைய இதுக்கு கல்லறைக்கு போயிட்டு பண்றான். அந்த நேரத்துல அந்த நான் பார்த்தேன் அவனை. அப்போ ஒரு இப்படிப்பட்ட ஒரு 18 வயசு இளைஞனுக்கு வந்து ஒரு தீப்பெட்டி கூட கொளுத்து தெரியல. ஆனா எல்லாம் அவன் என்ன அவங்க அப்பா என்ன நினைச்சாரு அது மாதிரி செலக்ட் ஆயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அவன் வாழ்க்கையில என்ன பண்ண போறான் அவன் டாக்டர் ஆகி? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. அதனால பெற்றோர்கள் வந்து இதை உணரணும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து சமூகத்துல என்னென்ன வேற விஷயங்கள்லாம் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி அம்மா வந்து எனக்கு தெளிவு பெறணும் அம்மா கிட்ட. இந்த நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு அந்த பாரதியின் வரிகள் என்ன போட்டு அடிக்கடி இப்ப கூட வாக்கிங் போயிட்டு வரும்போது தெருவுல குப்பைகள், அம்மா சொன்னாங்க அந்த அழுகிய நாய்கள் எல்லாம் எப்படி இருக்குது, அது மாதிரி நாற்றும், அது மாதிரி நம்ம பொது இதுல இருக்கிறதுனால சில நேரங்களில் நம்ம என்ன வீட்டை சுத்தி இருக்கிற சில விஷயங்களை நான் சரி பண்ணிடுவேன். எல்லாத்தையும் நம்மளால எப்படி சரி பண்ண முடியும், அந்த இது என்ன ரொம்ப பாதிக்குது. அந்த குப்பை வாக்கிங் போய் வரும்போதெல்லாம் அதை தான் பார்த்துட்டு மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் வந்து நம்ம மட்டும் பண்றோம், மத்தவங்களாம் இதுல ஒத்துழைக்க மாட்டாங்களே அப்படின்ற இதுல இருந்து அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவன் தான் மனிதன். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு தெளிவு வேண்டுமா. அம்மா மகிழ்ச்சி. இந்த அற்புதமான நிகழ்வை கொடுத்த அம்மா மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம சிறப்புரை முடிந்த உடனே எல்லாருமே பேச்சாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு ஏதாவது விளக்கங்கள் இருந்தாலும் கேட்டுக்கலாம்ங்கய்யா. அதுக்காக தான் அடுத்த அரை மணி நேரம். மிக்க நன்றிங்கய்யா. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்போதும் போல ஒரு சிறப்பான உரை. ஏன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக மிக தேவையான இது வந்து ஆரோக்கியம்தான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து நம்மளுடைய ஆரோக்கிய குறைபாடுகளால் ஏகப்பட்ட பேர் அவதியுற்று தான் இருக்கிறோம். அது ஏன்னா பேதம் பார்க்காம தான் வருது. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லோருக்குமே வந்து ஒரு வித நோய் வந்துடுது. அப்போ அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படின்னா, நமக்காக நேரம் நம்ம செலவழிக்கணும். நமக்கான நேரத்தை நம்ம வந்து செலவழிக்கிறத இப்போ பெரும்பாலும் விட்டுடுறோம். எல்லோருமே வந்து ஒரு இதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். என்ன சம்பாத்தியம் எல்லாம் பிற்கால தேவைக்காக வந்து இப்போதைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து
விரயம் பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம பொருள் தேவை தான். ஆனால் அந்த பொருளுக்கான தேடல் வந்து போயிட்டே இருந்தால் நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியாத சூழ்நிலை பிற்காலத்தில் வந்துடுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடல் மொழி சொல்கிறத நம்ம கேட்டாலே போதும் அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லா தெளிவாகுது. நம்ம உடல் மொழி சொல்லும் போது நம்ம பசிச்சு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடறத விட எதை சாப்பிடணும், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்தில் நம்ம மேம்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வை தான் அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி வந்து அந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பஞ்சபூத ஆற்றல் வந்து நம்ம எப்படி பெறணும், பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம ஆற்றல் எப்படி பெறணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நம்ம பெறலாம். அதே மாதிரி நமக்கு ஏன் வந்து இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு என்றதை விட அந்த உணர்வை நம்ம கடந்து போயிடணும். ஏன்னா நடந்துடுச்சு, அது ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அது ஏன் நடந்தது, அதை பத்தி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெளிவா சொன்னாங்க. ஸோ நல்ல சிறப்பான உரை. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஜெயராமன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கமா. நல்ல ஒரு காலை வேளையில நல்ல ஒரு சிறப்பான உரை அம்மா நிகழ்த்திருக்காங்க. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நம்ம கவிஞர் காசி ஆறுமுகம் சொன்னதை போல இன்றைக்கு சூழல் ஒரு எந்திர வாழ்க்கையாக, மாசுபடிந்த ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்றைக்கு பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பெருகி வரும் வியாதிகள் என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு சுற்றுப்புற சூழல் ஓரளவுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? அதுதான் நமது மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து அடிப்படை. நீங்க மனிதர்கள் வந்து தங்களுடைய மன தெளிவு, மனதை பக்குவம் படுத்தி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வைத்துக் கொண்டால் வியாதி என்பது வராது. பொதுவா இப்ப சொல்லுவாங்க, மனசு நல்லா வச்சுப்பாரு, வியாதி இருக்காது. இப்ப அந்த காலத்து மனிதர்கள்லாம் பார்க்கும்போது, கிராமத்துல எல்லாம் பார்க்கும்போது வியாதியுற்று ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாம் ரொம்ப பாக்குறது ரொம்ப கடினம். பொழுதுக்கும் உழைப்பாங்க, வயல்களில் உழைப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சந்தோஷப்போல காலையில அந்த எல்லாரும் கூடி மகிழ்வாங்க. அது அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. வியாதிகள் இருந்து அப்பெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பதை விட மனதை பாதுகாத்துக் கொண்டார்கள். அது ரொம்ப முக்கியம். அதை அதை அந்த மதை பக்குவப்படுத்திக்க வேண்டும். தன்னை இது இது இப்படி செய்யணும், இது இப்படி வேணும், இது வேண்டாம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது. அதை அதை பிரித்து வைத்து தன்னுடைய இலக்கு அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா அம்மா சொன்ன மாதிரி அந்த பொறுமை இதெல்லாம் வந்து நமக்கு சேரும். அப்போ பொறுமை சேர்ந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மனம் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். விட்டு கொடுத்தல் இன்னைக்கு அது நிறைய இல்லாம போகுது. அது இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில ஆகட்டும், மன தம்பதிகள்கிட்ட விட்டு கொடுத்தல் என்பது இல்லாமல் போனதுல இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு அவர்கள் சொன்னதை போல இன்னைக்கு பொருள் ஈட்டுவதில்லை, இன்னைக்கு அதிகமான கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். ஆனால் உடல் நலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் அதற்குண்டான வியாதிகள் உள்ள இதெல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நேரடியாக பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அம்மா சொன்னதை போல தங்கள் மனத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள. ஒருத்தர் கூட சொல்லுவாங்க, ஒரு இது அரசியல் சார்பா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு கருத்துக்காக சொல்றேன் நான். அவரு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் அவரை கண்டாங்க. கேட்கும்போது, நீங்க எப்படி இவ்வளவு இதுவா எடுத்துக்கிறீங்க, இவ்வளவு பண்றீங்க, இவ்வளவு நூல் எழுதுறீங்க, என்ன பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அதில் எல்லாருமே இல்லை என்பதை கூட இனிமையாக சொல்லி பாருங்கள், அப்போ உங்க மனசு உங்களுக்கு பக்குவப்பட்டுரும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பொருத்தமானது. இல்லை என்பதை கூட இனிமையாக சொல்லி பாருங்கள். மனிதனை யாரும் துன்புறுத்த வேண்டாம். இல்லைன்னா இல்லைன்னு அது அப்படிதான் வரணும். அந்த மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள, சந்தோஷமா வைக்கக்கூடதுக்குண்டான வழிகள் அது ஒண்ணு. அதுல பல பொருள் இருக்கு, அது வேற மாதிரி சிந்திக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த அதை ஒட்டி இன்றைக்கு இந்த நல்ல ஒரு சிறப்பான உரையை அம்மா கொடுத்தாங்க. அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கம்.
நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருண் செவியர் சார், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மஞ்சு பார்கவி அவர்கள் மாதத்திற்கு 2 முறை அவங்க ஆரோக்கியத்தின் ஒரு முக்கியத்துவம் அத்தியாவசியத்தை பத்தி நல்ல சிறப்புரையாற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட மனம் சார்ந்து, உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து, பொருத்தி எல்லாம் சொன்னாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும், தனித்துவம் இருக்கும், தனி உடல் தான் இருக்கும். அதனாலதான் ரேகை வந்து எல்லாத்துக்கும் வேற வேறையா இருக்கும். கண் விழிகளுடைய அந்த இது வந்து வேற வேறையா இருக்கும். ஸோ உடல் வேற வேறையா இருக்கும். ஸோ அடுத்தவங்க பசிக்காக நம்ம சாப்பிட முடியாது. அதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம உடலை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் 2வது மன அமைதி, அதான் பொறுமை அப்படி இருக்கிறது. அப்புறம் எதுவாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. 2வது இந்த இயற்கையை மீறி நம்ம போய்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இரவுல நம்ம தூங்கணும். இப்ப அந்த இரவு தூங்குற நேரம் வந்து நீட்டிச்சுக்கிட்டே போகுது. ஒரு அப்ப எல்லாம் வந்து 8 மணிக்கெல்லாம் 8:30 மேக்சிமம் 9 மணி 9:30க்கெல்லாம் தூங்குன காலம் போய் இன்னைக்கு சாதாரணமாவே ஒரு 11, 11:30, 12 ஆயிடுது. அது காரணம் வந்து நம்முடைய வேலைப்பளு. அதுதான் முக்கியமான காரணம். 2வது இரவு வேலைகள். இப்ப பாத்தீங்கன்னா சிட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா விடிய விடிய ஹோட்டல், விடிய விடிய கடைகள், நைட்டு ஃபுல்லா பகலா இருக்குது. அதே மாரி வேலைகள் அந்த மாதிரி இருக்குது. இயற்கையை மீறி நம்ம கருவுல இருக்கும்போதே அந்த இருட்டுக்குள்ளதான் நம்ம இருந்தோம். அதனாலதான் தூங்குறப்ப கூட நைட்டு வெளிச்சம் லைட்லாம் போடாதீங்க, இருட்டுக்குள்ளதான் படுக்கணும். அதுதான் அதுல அப்பதான் வந்து ஏதோ ஒரு சுரக்குன்னு சொன்னாங்க. இந்த கரு இருட்டுக்குள்ளதான் நம்ம தூங்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம இருட்டை வந்து இந்த இருட்டு நேரத்துல நம்ம தூங்கணும். அது தூங்குறோமா அப்படின்னு பார்த்தா நார்மலா தூங்குறவங்க நேரத்தை லேட்டா தூங்குறாங்க. சில பேர் விடிய விடிய முழிச்சு விடிய விடிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால எல்லாமே உணவு பழக்க வழக்கம் மாறுது, உணவு உண்ணும் நேரமும் மாறுது. சில பேர் காலைல டிஃபனே சாப்பிடாம அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போறது, வேலைக்கு போறது, அன்டைம்ல சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மாறுது, உணவு எடுத்துக்கொள்ளும் நேரமும் மாறுது. அப்படியே உடல் உபாதைகளும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ முக்கிய காரணம் அவங்க சொன்ன மாதிரி நேரத்துக்கு தூங்கணும், பசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், உடல் அசைவுகளோட இருக்கணும். இது மட்டும் இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமா தான் இருக்கும். அவங்க அதைத்தான் அந்த 5 கோல்டன் ரூல்ஸை தான் அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நன்றி. இந்த மாதிரி விழிப்புணர்வு அட்லீஸ்ட் கேட்டாலும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணா நமக்கு நல்லது அப்படின்ட்டு உணர்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ஏற்புரைக்கான நேரம். மஞ்சு பார்கவி, உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் கவனிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். வாழ்த்துக்கள் கூறிய மற்றும் கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக எடுத்து கூறிய கற்பகவள்ளி அவர்களுக்கும், விஜயகுமாரி அம்மா ஒவ்வொரு முறையும் தாயுள்ளத்தோடு வந்து நமக்கு வாழ்த்துக்களை நிறைவாக எடுத்து கூறுகிறீர்கள். நன்றி அம்மா. ரேவதி அவர்கள் எப்போதுமே உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை
ஆராய்ந்து அதை டேக்அவே என்று சொல்லக்கூடிய வகையில் எடுத்து செல்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சி ரேவதி, நன்றி. பொன் ரமேஷ் சார் அவர்கள் வாழ்த்துக்கள் கூறினார்கள். முக்கியமாக இந்த குழந்தைகளிடையே இந்த ப்ரெஷரை நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுல பெற்றோர்கள் தெளிவு பெற வேண்டும் என்று சாரும் அதற்காக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காருதா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்ததா மு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியோடு தங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறினார்கள். நிச்சயமாக அந்த கேள்வி நாம் இங்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் என்ஜே என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் அவர்களுக்கும் நன்றி. எப்போதும் நிறைவான ஒரு கருத்தை அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களாக ஒவ்வொரு நிகழ்விலும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் சேவியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியின் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். அந்த கேள்விக்குள்ள நம்ம இப்போ கலந்துரையாடலாம். ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, நம்ம நடந்து வர இடத்துல எல்லாம் குப்பை கொட்டியிருக்கு அப்படின்னு. நிச்சயமாக அதுல சமுதாயத்துல ஒரு மாற்றம் வருங்க ஐயா. வர்றதுக்கு நம்மளை போன்றவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் படியாக நம்ம இந்த நிகழ்வுல பார்த்தது போலவே நம்ம வீடுகள்ல குப்பைகளை இன்னைக்கு காலையில கூட இந்த சிறப்புரையை முடித்துவிட்டு எனக்கு உதவியாளர் ஒருத்தர் வருவாங்க வீடு கிளீன் பண்றதுக்கு. அவங்க வந்து மக்கிற குப்பையும் மக்காத குப்பையும் ஒரே பக்கெட்ல போட்டிருந்தாங்க குப்பை தொட்டியில. அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு இடங்கள்லையுமே குப்பைகளை பிரித்து கொள்வதில் நாம் ஒவ்வொருவரும், இங்க இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கும். இப்ப போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில பாத்தீங்க அப்படின்னா மக்கிற குப்பையும் மக்காத குப்பையும் கலந்துதான் இருக்கும். அப்ப இங்க இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா சமுதாயத்துல அப்படி குப்பை மேடுகளா உருவாகாது. ஏன் அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இன்று இருக்கக்கூடிய ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அனைத்திலுமே ஒரு பெரிய சவாலான ஒரு விடயம்தான், ஒரு விஷயம்தான், ஒரு செயல். அது வந்து நீங்க ஒரு நாள் அந்த குப்பை எடுத்துட்டு போறவங்க கிட்ட கேட்டு எங்க இதை கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க கூட போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அந்த தப்பை செய்ய மாட்டோம். நம்ம வீடுகள்ல கிடைக்கிற குப்பைகளையே நம்ம வந்து சிறிய அளவுல தான் தினமுமே நம்ம குப்பை வந்து சேகரிக்கப்படும் நம்ம வீடுகள்ல. அந்த குப்பையவே நம்ம வந்து மக்கிற குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரக்குப்பை, வரக்குப்பை, இதை வந்து நம்ம பிரிச்சு போட முடியல அப்படின்னா இது குப்பைமேட்டுக்கு போனாலும் எந்த வகையிலையும் சரியா இருக்காது. அப்போ ஒரு வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் போட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் தங்களுடைய குப்பையை கருப்பு தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மாடிகள்ல நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய கேரட் சீவுற அந்த தோல் வேஸ்ட், பீக்கங்காய் தோல் வேஸ்ட், மற்ற எல்லா காய்கறி வேஸ்ட்டுகளையும் வெயில்ல நல்லா காய வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து மழையில நனைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து சரியா இருக்காது. அப்ப எடுத்து வச்சுக்கணும். நம்ம இங்க இல்ல அப்படின்னாக்கா அதை எடுத்து ஒரு மழை வந்தாலும் நனையாத இடத்துல வச்சுக்கணும். நம்ம இருக்கோம்னா வெயில்ல காய வச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அந்த குப்பையை வந்து ஈஸியா கம்போஸ்டா நம்ம கொஞ்சம் மண் இருந்தா போதும். ஒரு 2 கைப்பிடி மண் இருந்தா போதும். 1 மாசத்துக்கு நீங்க கலெக்ட் பண்ண காய்கறி வேஸ்ட்ட நீங்க அருமையான ஒரு கருப்பு தங்கமாக மாற்றி, அதுல ஒரு தக்காளி செடியோ, ஒரு வெண்டைக்காய் செடியோ, அந்த மாதிரி ஒரு சின்ன செடி வச்சீங்க அப்படின்னாக்க, அதுதான் வந்து இந்த குப்பையிலிருந்து கடவுளை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை பகுதியிலிருந்து ஒரு நண்பர் எழுதியிருந்தது இங்க கூட முன்ன நிகழ்வுகளை நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்ன எழுதியிருந்தாருன்னா, அங்க சாமி கும்பிடுவதற்காக திருவண்ணாமலை நோக்கி நிறைய பயணிகள், நிறைய பக்தர்கள் போறோம். போயிட்டு அங்க சுத்தியும் சிப்ஸ் பாக்கெட்டு, ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் வாங்கி, அது போன்ற சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாடு தட்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம குப்பையா போட்டு வந்துடுறோம். அடுத்து 1 வாரத்துக்கு, ஒரு 4 நாளைக்கு அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், அந்த என்விரான்மென்ட் சார்ந்து, அந்த சுற்றுப்புற சூழல் சார்ந்து வேலை செய்றவங்க வந்து அத சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அத சுத்தப்படுத்திட்டு அதுல ஒரு நபர் எழுதுனாங்க. பாஸ்கர் அப்படின்ட்டு. அவங்க வந்து தன்னுடைய முகநூல்ல குப்பைகளில் கடவுளை கண்டேன் அப்படின்னு. அப்ப கடவுள பார்க்க வர நம்ம போட்ட குப்பைய சுத்தம் பண்றதே வந்து
ஒரு பெரிய விஷயமா மற்றவங்களுக்கு அமைஞ்சிருது. அப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள்ல நம்ம சரி பண்ணிக்கணும், ஒரு டிராவலரா ஒரு பக்கம் போறோம் அப்படின்னா, நிச்சயமா ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அந்த கவர போடுறதுனால என்ன தொந்தரவுன்னு நெனைப்போம். ஆனா அங்க வாழக்கூடிய நீங்க ஒரு காட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, அங்க வாழக்கூடிய ஒரு யானைக்கோ, மற்ற இதுக்கோ வந்து தந்தத்துல போய் அந்த பிளாஸ்டிக் குப்பை காத்தின் மூலமாக, அவங்க சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சின்ன ஒரு பிளாஸ்டிக் குப்பை தான். அது பெரிய ஒரு ஒரு பாதிப்பையும், பெரிய ஒரு உயிரினத்திற்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி, அந்த எக்கோ சிஸ்டத்தையே பாதிச்சிடுது. அப்ப நம்மளோட ஹேண்ட் பேக்லயோ, நம்ம டிராவல் பேக்லயோ நம்ம திரும்ப அந்த கவர வச்சுட்டு, இங்க வந்து நகரப்புறங்கள்ல நம்ம வாழக்கூடிய வாழும் பகுதிகள்ல மக்குற குப்பை, மக்காத குப்பைய பிரிச்சு போட்டு பழகணும். அத விட்டுட்டு எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேங்கிற பதில் வருது சமுதாயத்துல இருந்து. அவங்க கிட்டயும் நம்ம பொறுமையா, "இல்ல நீங்க பாருங்க, இது வந்து இந்த மாரி தான்." அப்படின்னு அவங்களுக்கு தொடர்ந்து நம்ப ஒரு ஆலோசனைகளையும், நம்முடைய அனுபவத்தையும் நம்ம சொல்லும்போது, இங்க ஒண்ணும் இல்ல 10 ஆட்டுக்குட்டி வளர்த்துனாங்களாம் ஒரு அம்மா. ஒரேடியா எல்லா ஆட்டுக்குட்டியும் ஒரு வாட்டி இறந்துருச்சாம். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி வளர்த்தத நிறுத்திட்டேன். நேத்து வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தல சீவிட்டு போடுறோம்ல முடி. அந்த முடி காத்துல பறந்து, பறந்து, பறந்து போயி வாயில்லா ஜீவன்னு சொல்லுவாங்க. அது வாய திறந்து சொல்லத் தெரியாது. என்னோட வாய்க்குள்ள முடி வந்துருச்சு, இல்ல பிளாஸ்டிக் குப்பை வந்துருச்சு அப்படின்னு. அப்போ நம்ம ப்ராப்பரா நம்மளோட முடிய சேகரிச்சு, அத சுருட்டி ஒரு கவர்க்குள்ள போட்டு, அல்லது நம்ம வளர்த்தக்கூடிய செடிகளுக்குள்ளேயே அந்த வச்சோம்னா, நைட்ரஜன் சப்ளை வந்து அதிகமா கிடைக்குமாம் அந்த செடிக்கு. அப்ப நம்ம நம்மள சுத்தி இருக்கிற வேஸ்ட்ட எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? எப்படி நம்ம அத வந்து சிறந்த ஒரு முறையில நம்ம எடுத்து கொண்டு போறது அப்படின்றத, இன்னைக்கு நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியிலேயே மக்குற குப்பை, மக்காத குப்பை பிரிச்சு போடுறோமாங்கிறதுல இருந்து தாங்க ஐயா தொடங்க முடியும். சமுதாயத்துடைய மாற்றம் என்பது நம்ம ஒவ்வொருவரின் மாற்றமும் தான். அதனால வெளிய இருக்கிற குப்பைய பார்த்து நம்ம கவலைப்படுறதுங்கிறது 2வது ஸ்டெப். ஸ்டெப் வந்து நம்ம வீட்ல குப்பை தொட்டியில மக்குற குப்பை, மக்காத குப்பை இருக்கா? யாரையுமே எதுவும் சொல்லாதீங்க. ஏன் போட்டேன்னு யாரையும் எதுவும் சொல்ல வேணாம். நம்ம போய் உட்கார்ந்து பிரிச்சு தனித்தனியா போட்டுட்டு, சரிப்பா இனிமேல் சொல்லுங்க. நான் வந்து இந்த மாரி பிரிச்சு வச்சுர்றேன். இல்ல நாம போடும்போதே இந்த மாரி பிரிச்சு போட்டுக்கலாம். அப்படின்னு நீங்க பொறுமையா சொல்லுங்க. அவங்க சிந்தனையில ஒரு மாற்றத்த நீங்க கொண்டு வர முடியும். அவங்களும் அத புரிஞ்சுக்குவாங்க. நன்றி. நன்றிங்கய்யா. அம்மா மகிழ்ச்சிங்கம்மா. தனி மனித மாற்றமே சமூக மாற்றம். ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து நம்ம இந்த சமூகத்தை மாற்றமடைய செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்க மஞ்சு பார்கவி. நன்றிங்க ஐயா. நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு காடு, மலை, அருவி, கடல் இப்படி எல்லா இடத்துலயுமே போற இடத்துல எல்லாமே குப்பை போட்டுதான் வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயுமே அதை எப்படி சுத்தம் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு போயிட்டே இருக்கு. கடல்ல கூட யாருமே இல்லாம போய் ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல போய் குப்பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்துட்டே இருக்கு. இதனால நம்ம நம்ம கண் முன்னாடி இருக்க குப்பை அப்படிங்கிறத தாண்டி வாயில்லா ஜீவன்கள், கடல்ல இருக்க மீன்களாக இருக்கட்டும், இப்படி பல உயிரினங்களுக்கும் நம்ம ஒரு ஆபத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம கிட்ட இருந்து நம்ம முதல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத பகிர்ந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் தலைப்பில் ஜேசு சுந்தரமாறன் அவர்களின் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.